மண் வாசனைக்கு உயிர் கொடுக்கும் உழவர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயாரிப்பான அல்மைட்டி ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல் இன் ஒன் கன்சார்ஷியா. அப்படின்னா ஆல் இன் ஒன் கன்சார்ஷியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்டே 4 விதமான செயல்களை செய்யும். ஏன்னா இதில் 11 வகை நுண்ணுயிர்கள் இருக்குது. 3 நுண்ணுயிர்கள் உரமாக செயல்படும், 3 நுண்ணுயிர்கள் பூச்சிக்கொல்லியாக செயல்படும், 3 நுண்ணுயிர்கள் பூஞ்சைக்கொல்லியாக செயல்படும், மற்ற 2 நுண்ணுயிர்கள் பயிர் ஊக்கியாக செயல்படும். உரமாக செயல்படுற 3 நுண்ணுயிர்கள் அசட்டோபாக்டர், பேசிலஸ் மெஜிடேரியம், ஃப்ரெட்டோரியா ஆரன்ஷியா. அசட்டோபாக்டர் வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை தாவரங்களுக்கு கிரகித்து கொடுக்கும். பேசிலஸ் மெஜிடேரியம் மண்ணில் இருக்கிற பாஸ்பரஸ் சத்தை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். ஃப்ரெட்டோரியா ஆரன்ஷியா மண்ணில் இருக்கிற பொட்டாசியம் சத்தை தாவரங்களுக்கு திரட்டி கொடுக்கும். அடுத்த 3 நுண்ணுயிர்கள் பூச்சிக்கொல்லியாக செயல்படும். மெட்டாரேசியம் அனிசோஃபில்லே, பிவேரியா பேசியானா, வெட்டிசீலம் லகானி. இந்த 3 நுண்ணுயிருமே நம்ம தாவரங்களில் வரக்கூடிய பூச்சிகளான சாருஞ்சும் பூச்சிகள், வண்டுக்கள், இலை தின்னும் புழுக்கள், இலைப்பேன், இந்த மாதிரி அனைத்து வகையான பூச்சிகளையுமே இந்த 3 நுண்ணுயிர்கள் கட்டுப்படுத்தும். அடுத்த 3 நுண்ணுயிர்கள் பூஞ்சைக்கொல்லியாக செயல்படும். ட்ரைகோடர்மா ஹர்சியானம், பேசிலஸ் சப்ஸ்டெல்லஸ், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். இந்த 3 வகையான நுண்ணுயிர்களுமே நம்ம தாவரங்களில் வரக்கூடிய நோய்களான வாடல் நோய், கருகல் நோய், அழுகல் நோய், இலைக்குலை நோய், மேல் மற்றும் அடிச்சாம்பல் நோய், இந்த மாதிரி அனைத்து விதமான நோய்களையும் கட்டுப்படுத்துவதற்கு 3 நுண்ணுயிர்கள் பயன்படுகிறது. அடுத்த 2 நுண்ணுயிர்கள் பயிரூக்கிகளாக செயல்படும். பயிரூக்கி அப்படின்னா நம்மளோட தாவரங்கள் வளர்ச்சிக்கும், வேர் வளர்ச்சிக்கும், பூக்கள் பூப்பதற்கும், பூக்கள்லேருந்து காய் வைப்பதற்கும் பயன்படுகிறது. ஒரு பேக்கெட் 250 கிராம் 1 ஏக்கருக்கு போதுமானது. 1 கிராமில் 1 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, இதை 2லேருந்து 4 நாட்களுக்கு தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். இது 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் மற்ற 2 டோஸ் வேருக்கும் கொடுக்கணும். அல்மைட்டியை நம்ம அடிவுரமாக பயன்படுத்தும் போது தாவரத்தோட ஆரம்ப காலத்திலிருந்து அதுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் கிடச்சிரும். இதை ஸ்ப்ரே மூலமாகவும், வேர் சிகிச்சை மூலமாகவும், விசிறுதல் மூலமாகவும், சொட்டு நீர் மூலமாகவும் பயன்படுத்தலாம். அனைத்து விவசாய பெருமக்களும் இதை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 6385599973